படைக்க பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, கவன ஈர்ப்பு நான் கொடுத்திருக்கின்றோம். அண்மையில் பால் விலை அரசு உயர்த்தப்பட்டது. 3 ரூபாய் தான் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 1 ரூபாய் இந்த பால் உற்பத்தியாளர் சங்கத்திலிருந்து 1 ரூபாயும் 2 ரூபாய் அரசு கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தீவனுடைய விலை அதிகமாகி போச்சு, பராமரிப்பு செலவு அதிகமாகிவிட்டது. பால் உற்பத்தியாளர்கள் அரசு அறிவித்த அந்த விலை போதாது, இன்னும் கூடுதலாக பால் உற்பத்தியாளர்கள் கொள்முதல் விலை உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கேட்பது 1 லிட்டர் தண்ணி இன்னைக்கு 15 ரூபாய்க்கு விற்குது, 1 லிட்டர் பாலை 41 ரூபாய்க்கு தான் விற்குது. ஆகவே பராமரிப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால் அரசு அறிவித்த அந்த பாலுடைய கொள்முதல் விலை போதாது, உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். 1 லிட்டருக்கு பசுமால் 50 ரூபாயும் எருமைப்பால் 60 ரூபாயும் வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். அரசு அதை பரிசீலித்து அதை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் இது குறித்த அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால் உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கால்நடைகள் பராமரிப்பு, அதே போல கால்நடைகள் உணவு, புல் போன்றவை எல்லாம் அதிகரித்திருப்பதால் இன்றைக்கு லிட்டருக்கு 46,000 ரூபாயிலிருந்து 48 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. ஆகவே பால் உற்பத்தியாளருடைய கோரிக்கை ஏற்று லிட்டருக்கு 46லிருந்து 48 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள். நிறுவனத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கு போதுமான அளவில் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இது குறித்து கீழ்கண்ட விவரங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். ஆவின் நிறுவனத்தின் உயிர் நாடியாக உள்ள ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் மழை, வெயில் என எந்த கடுமையான கால நிலைகளிலும் இரவு பகல் பாராது பால் கொள்முதல் செய்து ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கி வருகின்றனர். உயர்ந்து வரும் பால் உற்பத்தி செலவினத்தை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையினை உயர்த்தி வழங்குவது மிக முக்கியமானது என்பதில் மாற்று கருத்துக்கள் இருக்க முடியாது. 2021ஆம் ஆண்டு முந்தைய அரசால் ஆவின் பால் பாக்கெட் விற்பனை விலை லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டதால் ஆவின் நிறுவனத்திற்கு ஆண்டு ஒன்றுக்கு 270 கோடி ரூபாய் கூடுதல் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பினால் ஏற்படும் நட்டத்தை ஈடு செய்ய பால் கொள்முதல் மற்றும் விற்பனையை அதிகரிக்க எந்த ஒரு முயற்சிகளும் மற்றும் உரிய நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளாமல் மெத்தன போக்குடன் செயல்பட்டதனால் பால் பொருட்கள் உற்பத்தியும் விற்பனையும் குறைந்து ஆவின் நிறுவனத்திற்கு மேலும் கூடுதல் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு கடந்த ஆட்சிகால நிர்வாக குறைபாடுகளால் ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. ஆவின் நிறுவனம் கடுமையான நிதிச்சுமையை எதிர்கொண்டிருந்த நிலையிலும் ஆவின் பால் உற்பத்தியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு நிதிச்சுமையை காரணம் காட்டாமல் பால் கொள்முதல் விலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி வழங்கியுள்ளார். அதன்படி பசும்பால் லிட்டருக்கு 35ஆக இருந்த கொள்முதல் விலையுடன் வழங்கப்பட்ட 3 ஊக்கத்தொகை சேர்த்து 38ஆக இருந்த நிலையில் சங்கங்கள் மூலமாக கொள்முதல் விலை 1 ரூபாய் உயர்த்தப்பட்டதுடன் அரசின் ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தப்பட்டு தற்போது பால் உற்பத்தியாளருக்கு லிட்டர் 41க்கு வழங்கப்படுகிறது. இதனால் அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 300 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படுகிறது. ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளுக்கு பிறகே பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டது. அதன் பின்னர் கடந்த ஆட்சியில் எந்த விலை உயர்வும் வழங்கப்படாத நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் பால் உற்பத்தியாளர்களின் நலன் கருதி கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளபடி பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 44ஆக உயர்த்தி வழங்குவது தொடர்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடன் இணைந்து ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் பால் உற்பத்தியாளரின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிசீலித்து உரிய நல்ல முடிவு மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அனுமதி இல்லை. கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புலி விமான நிலையத்தை பற்றி விளக்கம் சொல்வதற்கு திராவிடமணி மாண்பு உறுப்பினர் திராவிடமணி அவர்கள் இந்த புலி தாக்குதல் பற்றி நீங்க சொல்லியிருக்கீங்க. பேரவை முன்னவர் மாண்புமிகு பால்வளத்துறை முகார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு பால்வளத்துறை திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொதுவெளியில்
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றி பேசியதற்கு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் பெண் என்று பாராமல் மரியாதை இல்லாமல் பேசியதற்கும் மிகுந்த கண்டனத்துக்குரியது. மாண்புமிகு உறுப்பினர் உங்களை இருங்க. இல்ல அவங்க வந்து இல்லங்க இல்ல உங்களில் ஒருவர் பேசியதை பற்றி அவங்க பேசுறாங்க. என்னன்னு கொஞ்சம் செவிமடுத்து கேளுங்க. உங்களில் ஒருவர் பேசியதை பற்றி மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் விளக்கமாக என்னன்னு கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் போங்களேன். உட்காருங்க, பேசுங்க. மாண்பு அவை முன்னர் உட்காருங்க. என்னன்னு பாருங்க. என்னன்னு கேட்கலையே அவங்க என்ன சொல்ல இல்லங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. இருங்க நீங்க உட்காருங்க. அவங்க என்ன பேச வராங்கன்னு கேளுங்க. அவங்க பேசவே இல்லை இன்னும். அவங்கள பேச விடுங்க. மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் மாண்பு அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால்வளத்துறை அமைச்சர் அதற்கான இன்னும் விளக்கங்களை முடிப்பதற்குள்ளே நீங்கள் இருந்து விட்டீர்கள். ஆகிய அருள் கூர்ந்து அவருடைய கருத்துக்களை கேட்டதற்கு பிறகு உங்கள் கருத்துக்களை ஒருவர் எழுந்து சொல்லலாம். ஏன்னா எத்தனை பேர் ஒட்டுக்க இருந்துச்சிங்கன்னா எப்படி நடைமுறையே இல்லாது எல்லாரும் அதான் சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லலாம். பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொது இடத்தில் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றியும் அமைச்சர் மற்றும் அமைச்சர் அவர்களை மரியாதையின்றும் தரக்குறைவா பேசுகிறாரு. இது வந்து பெரிய கண்டனத்துக்குரியது. இது வந்து அவர்கள் தோல்வியால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்றேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இருங்க. நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு வந்து நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு வந்து வெளியிலே பேசியிருந்தாலும் நம்முடைய முதலமைச்சரை பற்றியோ உறுப்பினரை பற்றியோ மாண்பு குறைவாக பேசுகின்றால் இது வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் உரிமை பெறல் பிரச்சனைகள் வருமா என்று கேட்டார். நான் ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். அதுதான் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூறிய பிரச்சனைகளும் வெளியிலே பேசிய பேச்சுக்கள் நம்முடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், தனிநபருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருக்கிற அமைச்சருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், அவையின் மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் எப்படி இருக்குது என்பதை நான் படித்து பார்த்து பேசியதை கேட்டு ஆய்வு செய்து நல்ல முடிவு எடுப்பேன். அதுவரை இந்த பிரச்சனையை அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, முதலமைச்சர் அவை முன்னவர் பிளீஸ் இருங்க, நான் முடிக்கிறேன். பாலை பற்றி ஒரே நிமிஷம் முடிச்சுக்கிறேன். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பால் உற்பத்தியாளருடைய நிலைகளை குறித்து இங்கே பேசினீர்கள். அமைச்சர் அதற்கான விளக்கங்களை சொன்னார்கள். கருணையுள்ளம் படைத்த நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் என்று சொன்னாலே அவருடைய துயரங்களை துடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய தலையாய கடமையாக இருந்து விவசாய சங்கத்தை அழைத்து பேசியவர் நம்முடைய முதலமைச்சர். ஆகவே இது போன்ற பால் உற்பத்தியாளர் தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு விரைவில் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதுவும் நடைபெறும். மாண்பு உறுப்பினர் கே நேரு உறுப்பினர் பேசும்போது ஒன்று சொல்லிடுறேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் அவையில் அறிக்கை ஒன்று மாண்பு முதலமைச்சராலோ அமைச்சர் பெருமக்களால் சமர்ப்பிக்கப்படுகிற போது விதியின் கீழ் எந்த விவாதம் கிடையாது. 110 விதியின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைக்கு எந்த விவாதம் கிடையாது. அது குறித்து பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. வேறு விஷயங்களை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். வேண்டாம். இல்ல, 110 விதியின் கீழ் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே அரசால் முடிவு செய்யப்பட்டு இடங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு அதில் உறுப்பினர் அனுமதி இல்லை. இல்ல அனுமதி இல்லை. கூடலூர் தொகுதி இல்லை, இது அனுமதி இல்லை. இல்ல, விவாதமே இல்லை. அதை பற்றி எந்த விளக்கம் கேட்டால் இன்னொரு உறுப்பினர் சொல்ல விரும்புவார். அனுமதி இல்லை. மாண்பு உறுப்பினர் கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புலி தாக்கியது தொடர்பாக மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் திரு தலவாய் சுந்தரம், மாண்பு உறுப்பினர் திரு கணேஷ்குமார், மாண்பு உறுப்பினர் ராமச்சந்திரன், மாண்பு உறுப்பினர் கா மாரிமுத்து, மாண்பு உறுப்பினர் போஜராஜன், மாண்பு உறுப்பினர் செல்லசுவாமி அவர்கள் இங்கே ஏற்கனவே 55 விதியின் கீழே அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறார். மாண்பு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் போஜராஜன் புலி தாக்குனதை பத்தி சொல்லுங்க. புலி உங்க ஊர்ல எப்படி தாக்குது, அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பத்தி விளக்கமா சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,